தமிழகத்தை ஆள ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கிறார். சேலத்தில் 1649 கோடி மதிப்பில் 1,00,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய முதல்வர் ஸ்டாலின் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார். டெல்டா பாசனத்துக்கு மேட்டூர் அணையிலிருந்து 4வது ஆண்டாக உரிய காலத்தில் நீர் திறந்து வைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், உழவர்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியை கூட்டும் வகையில் நெல் குவிண்டாலுக்கு 2,500 வழங்கப்படும், இதனால் 10 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். மதுரை வந்த அமித்ஷா தமிழக அரசை குறை சொல்லிவிட்டு போயிருப்பதாகவும், மத்திய அரசின் திட்டங்களை மடைமாற்றம் செய்து மக்களுக்கான நன்மைகளை கிடைக்க விடாமல் செய்வதாக கூறியிருக்கிறார் என்றும் முதல்வர் கூறினார். உண்மையில் குடிநீர், வீடு கட்டுதல் என அனைத்து திட்டங்களையும் மத்திய அரசு நிதியை கொண்டு செயல்படுத்த முடியாத நிலைதான் இருப்பதாகவும், பிரதமர் பெயர் வைத்துள்ள திட்டங்களுக்கே மாநில அரசு 50% மேல் நிதி ஒதுக்கீடு செய்கிறது, இதை எப்படி அவர் குறை சொல்ல முடியும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்தார். அவர் அரசியலை மட்டும் பேசிட்டு போயிருந்தா நான் இங்க பதில் பேசியிருக்க மாட்டேன், அரசியல் கூட்டத்தில் பேசியிருப்பேன். ஆனா ஆட்சியில குறை சொல்லி எதுவும் செய்யல, எந்த திட்டத்தையும் நிறைவேற்றல, சும்மா வெறும் அறிவிப்புகளை தான் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு விமர்சனத்தை செஞ்சுட்டு போயிருக்காரு. அதனால கட்டாயத்தின் அடிப்படையில் நான் அதற்கு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய பேச்சில், அமித்ஷாவுடைய பேச்சில் தன்னுடைய ஆத்திரத்தை கூட்டி தீர்த்திருக்கிறார். ஒன்றிய பாஜக சொல்லிக்கிற திட்டங்களை மடைமாற்றி மக்களுக்கான நன்மைகளை கிடைக்க விடாமல் செய்கிறது திமுக அரசு அவர் பேசியிருக்கிறார். ஆனா உண்மை என்ன? குடிநீர் திட்டமா இருந்தாலும் சரி, வீடு கட்ட திட்டமா இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய பணத்தை வச்சு செயல்படுத்த முடியாதுன்னு மாநில அரசு தான் கூடுதல் பணத்தை கொடுக்குது. பிரதமரோட பேர் வச்சிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு வெறும் 50 விழுக்காட்டுக்கு மேல மாநில அரசு தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சு செயல்படுத்துறோம். பிரதமர் பேர்ல கொடுக்கிற திட்டத்துக்கு 50% நிதியை மாநில அரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாம் படையப்பா சினிமா பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு காட்சி வரும், மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்கக்கூடிய சட்டை என்னோடதுன்னு அதில் ஒரு டைலாக் வரும். அது போலதான் ஒன்றிய அரசு பெயரான திட்டங்களுக்கும் நாம நிதி கொடுத்துட்டு வரோம். இந்த நிலையில எந்த அடிப்படையில் நாம மடமாற்றம் செய்யறோம்னு உள்துறை அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார். தமிழகத்துக்கு ஒன்றிய அரசு எந்த சிறப்பு திட்டத்தையும் அறிவிக்கவில்லை, நிதியும் கொடுக்கவில்லை, மிக சில திட்டங்களுக்கு ஒதுக்கும் பணமும் முழுமையாக வந்து சேருவதும் இல்லை என்றும், 10 ஆண்டுகளாகியும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டிய முதல்வர், கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் மதுரையில் பிரம்மாண்ட நூலகம், ஜல்லிக்கட்டு அரங்கம், கீழடி அருங்காட்சியகம் என பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இருப்பதாக ஸ்டாலின் பேசினார். இன்னும் சொல்லணும்னா ஒன்றிய பாஜக அரசு தான் தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டத்தையும் தராத அரசு. மிக சில திட்டங்களுக்கு ஒதுக்கிற பணம் முழுமையாக வந்து சேர்றதில்லை. ஆனா உள்துறை அமைச்சர் அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறாரு. நான் கேட்கிறேன், மாண்புமிகு அமித்ஷா அவர்களை, மதுரை வந்தீங்கல்ல, 10 ஆண்டுகளுக்கு முன்னால உங்க அரசு அறிவிச்ச மதுரை எய்ம்ஸ் என்ன நிலை இருக்குன்னு போய் பார்த்தீங்களா? அதே மதுரையை சுத்தி நாம ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டுகள்ல கலைஞர் 100 நூலகம், உலக தரத்திலான ஜல்லிக்கட்டு அரங்கம், கீழடை அருங்காட்சியகம், ஏராளமான பணிகளை நாங்க முடிச்சிருக்கிறோம். இதுதான் பிஜேபி மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் உள்ள வித்தியாசம். 10 ஆண்டுகளா கட்டுறதுக்கு அது என்ன எய்ம்ஸ் என்ன மருத்துவமனையா இல்ல விண்வெளி ஆராய்ச்சி நிலையமா? 10 ஆண்டுகளாக தொடர்ந்து கட்டிட்டு இருக்கிறதுக்கு ஒழுங்கா நிதி ஒதுக்கி இருந்தா 2 ஆண்டுகளை கட்டி முடிச்சிருக்கலாமே. இந்த லட்சணத்துல குறை சொல்லி நீங்க பேசலாமா? ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், 3வது முறையா ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைச்சிருக்கீங்க.
தமிழ்நாட்டுக்குன்னு நீங்க செஞ்ச ஒரே ஒரு சிறப்பு திட்டத்தை சொல்லுங்க. 9 ஆண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல எங்களுடைய கட்சி இருந்துச்சு. அந்த கூட்டணியில் நாங்களும் இடம்பெற்றிருந்தோம். அந்த சாதனைகள் எல்லாம் பட்டியல் போட்டு பல தடவை சொல்லியிருக்கிற, சட்டமன்றத்திலும் பதிவு செஞ்சிருக்கிறேன். ஆனா 11 வருஷமா நீங்க ஆட்சிக்கு வந்து இந்த 11 வருஷம் ஆகுது. இந்த 11 வருஷத்துல நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அதை மட்டும் சொல்லவே மாட்டீங்க. சட்டியில இருந்தாதான் அகப்பியில் வரும். இந்த நிலைமை 2004 காலகட்டத்தையும் 2025 ஒப்பிட்டு பேசியிருக்கீங்க. அன்னைக்கு இருந்த பட்ஜெட் என்ன, இப்ப இருக்கக்கூடிய பட்ஜெட் என்ன? அன்னைக்கு தங்கம் ஒரு பவுன் 5000 ரூபாய், ஆனா இன்னைக்கு 71,000 ரூபாய். 2004 பணமும் இப்போ இருக்கக்கூடிய பணம் ஒண்ணா? தமிழகத்தின் தொன்மையை மறைக்கவும் பண்பாட்டை அழிக்கவும் தான் ஒன்றிய அரசு முயற்சிப்பதாகவும் இதையெல்லாம் தட்டி கேட்க எதிர்க்கட்சித் தலைவருக்கு துணிவில்லை என்று அவர் கூறினார். தமிழக மக்கள் சுயமரியாதை உள்ளவர்கள் என்றும் டெல்லியில் இருந்து வருபவர்களை ஒருபோதும் தமிழகத்தை ஆள விடமாட்டோம் என்றும் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். மதுரை வந்த அமித்ஷா இப்படி பேசினா மதுரையோட தொன்மையை நிராகரிக்கிற மாதிரி பேசியிருக்கிறார். இன்னொரு ஒன்றிய அமைச்சரான ஷெகாவத் அவர்கள் என்ன பேசினாரு? கீழடியில் உள்ள அல்ல குறையாம அத்தனை சான்றுகளை கண்டுபிடிச்சு அறிவியல் ஆய்வு அடிப்படையில் எழுதப்பட்ட ஆய்வறிக்கையை திருத்தணும்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் இரும்பின் தொன்மையை பத்தி உலக அளவிலான ஆய்வகங்கள் சோதனைக்கு உட்படுத்தி நாம தான் வெளியிட்டோம். முதல் ரிசல்ட்டை வெளியிட்டோம். அப்போவாச்சும் இவங்க பாராட்டாங்களா? பாராட்ட கூட வேண்டாம், அட்லீஸ்ட் அந்த முடிவுகளை அங்கீகரிச்சு ஒரு வார்த்தையாச்சும் பேசினாங்களா? தமிழர்களுடைய தொன்மையை மறைக்கவும் அழிக்கவும் ஒன்றிய அரசு தொடர்ந்து முயற்சி பண்ணுது. ஆனா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க துணிச்சல் இல்லாம அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு டெல்லிக்கு தலையாட்டி பொம்மையா பத்திரிகையாளர் சந்திப்புல அவங்க பக்கத்தில் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இப்படி தமிழுக்கும் தமிழத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் எதிரான அத்தனை சிந்தனைகளை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறதுனால தான் தமிழ்நாட்டு மக்களும் இவங்க கூட்டணியை நிச்சயமாக புறக்கணிக்கிறாங்க, புறக்கணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் கேட்கிறது, உங்களுடைய பதவியை காப்பாத்திக்க ஏற்கனவே ஒரு முறை வெளிப்படையா கூட்டணி வச்சீங்க. தமிழ்நாட்டுக்கான ஒரு சிறப்பு திட்டத்தையாவது அப்போ கேட்டு வாங்கினீங்களா? இல்ல தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிபோனப்போ எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டீங்களா? கேட்கல. தமிழ்நாட்டில் பாஜகவோட பிராக்சி ஆட்சி நடத்தப்போ எதிர்த்து குரல் எழுப்பல. இப்பவும் தமிழ்நாட்டில் அடுத்து பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு அமித்ஷாவும் மற்றவங்களும் நேரடியாக சொல்றாங்க. அதை பார்த்தும் எதையும் பேச முடியாம வாய்மூடி இருக்காங்க. சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக சொந்த கட்சி அடமான வச்ச பிறகு எப்படி பேச முடியும்? ஆனா மக்கள் தெளிவாக இருக்காங்க. திரும்பவும் அவங்க உங்களை ஏத்துக்க மாட்டாங்க, உங்ககிட்ட ஏமாற மாட்டாங்க. சுயமரியாதை உள்ளவர்கள் தமிழர்கள். நான் உறுதியோடு சொல்றேன், டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டு ஆள நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். நெருக்கடிகளை மீறி நெருப்பாற்றில் இன்றி தமிழ்நாட்டை உயர்த்தி வரக்கூடிய திராவிட அரசுக்கு ஆதரவாக மக்கள் இருக்கீங்க. இப்ப இருப்பது போலவே 2026 நீங்க ஆதரவாக இருப்பீங்க. எப்பவும் நாங்க உங்களுக்கு துணையாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.